இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் நீ வாசமாயிருக்கும் இத்தேசம் தமிழ்நாடு, நீ தங்கியிருக்கிற தமிழ்நாடு எனும் தேசம். தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது கடவுள் வார்த்தை. நீங்க மக்களால் உங்களுக்கு இருக்குன்னு அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. நான் சொல்ல தப்பா நினைச்சுக்கீங்க. சோசியக்காரங்க உள்ளது சொல்லுவாங்க, புகழ்ந்து சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் கடவுள் வார்த்தை. இது கடவுள் பற்றி என்ன நினைக்கிறாங்க வார்த்தை, சரிங்களா? தேசத்தின் அதிபதியானுக்கு தமிழக முதலமைச்சருக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அதான் கடவுள் வார்த்தை. உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்ல காலம் நினைச்சிருக்கீங்க, நான் கெட்ட காலம் இருந்தேன் எப்படின்னு தெரியாது. கொடிய வாத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, கொடிய வாத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன செய்ய போற? ரொம்ப நீங்க கடவுள் விரோதமாக செயல்பட்டால் மரணத்தை கூட கடவுள் கொடுக்கலாம். அது அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா மரணத்தை